ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி வச்சு நிறையா காம்பினேஷனில் இட்லி, தோசை, குழிப்பணியாரம் போட்டிருப்போம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் ராகி வச்சு இட்லி செய்யலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனிமிக்காக இருப்போம் இல்லையா லேடிஸ், டெலிவரிக்கு அப்புறம்லாம், அவங்களுக்கெல்லாம் ராகி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் முழு கோதுமை எடுத்திருக்கேன். முழு கோதுமையில் அதிகப்படியான ஃபைபர் மட்டும் இல்லாமல் மினரல்ஸ், அதாவது அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் இது டைஜஷனுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது கூடவே பொட்டாசியம், கால்சியம் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், போன் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். வெந்தயம் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்தி 2லேருந்து 3 முறை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிடும்போது அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா ராகி பொறுத்த வரைக்கும் நல்லா நைஸாக அரையும் போது நல்லாவே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஜாஸ்தி தண்ணி சேர்த்த வேண்டாம். இதை நான் அரைக்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் முழுமையாக புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. இதை கரண்டி வச்சு நல்லா கலந்துடணும். உள்ளேருந்து நல்லா கலந்துடணும். சில டைம் கீழெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். நல்லா கலந்துட்டுக்குங்க. இதோட பக்குவம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இட்லி போடுறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி அப்புறம் ஒழுங்காக வேகாமல் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குது. இட்லி பாத்திரத்தில் நான் வச்சுட்டு இட்லி பிளேட்டோட குழிக்குள்ள எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்குழியும் நான் மாவு ஊற்றி வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் அரிசி மாவில் இட்லி செய்யும்போது அது கூடவே சேர்த்து எனக்கும் நான் இது போல் செஞ்சுக்குவேன். ஸோ எனக்குன்னு நான் தனியாக சமைக்க மாட்டேன். ஸோ 10 நிமிஷம் நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த இட்லிக்கு நல்ல ஒரு காரசாரமான சைட் டிஷ் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி இதில் ஒரு 20 பல்லு பூண்டு, 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிதமான சூட்டில் வச்சு எண்ணெயில் இது ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ரெண்டுமே நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கணும். பூண்டு உணவில் சேர்த்திக்கோங்க. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதி உள்ள எண்ணெய் கடாயிலேயே இருக்கட்டும். காரத்துக்காக நான் 4லேருந்து 5 வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகா நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டதுக்கு அப்புறம் இதையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளியை நான் அதே எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி நான் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். நல்ல கெட்டியாக அந்த சட்னி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி தான் சேர்த்திருக்கோம். அதனால் நல்லா உரப்பாக இருக்கும். இட்லியும் பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்பூனை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் டீமோல்ட் பண்ணோம்னா ஈஸியாக கலந்து வந்துடும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ராகி கோதுமை இட்லி ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இந்த ராகி கோதுமை வச்சு, அதாவது அரிசி இல்லாமல் இது போல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது போல் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.